அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம முழுக்க ஆப்ஷன் பற்றி வரைபடமே இல்லாமல் நம்ம பார்த்துட்டு வரோம். இதர் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் பார்த்துட்டு வரோம். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்மளுக்கு மே 27ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப்பினருக்கு பதிவு செய்து உங்களுடைய தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போது இன்றைக்கி டுடே இன்சைடு ஓப்பன் எக்ஸ்பெக்டட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது எஜெக்ஸ் நிஃப்டி பார்த்திங்கன்னா 18,212 வர்த்தகம் ஆயிட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்றைய ஹை லோவுக்கு உட்பட்டு உள்ளது. இது நம்ம அதனால் இது கேப் அப் ஆர் கேப் டவுன் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே நம்ம கொண்டு போக முடியாது. இப்போது நேற்றைய மே மந்தோட ஹை பார்த்திங்கன்னா 18,242, லோ 18,084. அப்போது இதற்குட்பட்டு தான் நம்மளுக்கு ஆரம்பம் ஆகிறது அப்படிங்கிறது தெரிந்தது. இன்றைய ஓப்பன் நம்மளுக்கு மிக முக்கியம். ஏன்னா அது வீக்லி ஓப்பன், இந்த வாரத்தோட துவக்க நாள். அப்போது இந்த ஓப்பனில் இருந்து தான் நம்மளுக்கு ஹையோ ஆர் லோவோ க்ரியேட் ஆக போகுது. அப்போது இதுதான் ரேஞ்ச். அப்போ இந்த ரேஞ்சை நம்ம தக்க வைக்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது கடந்த வாரத்தோட ஹை பார்த்தா நம்மளுக்கு 18,400, லோ பார்த்தா நம்மளுக்கு 18,050, அந்த ரேஞ்ச் ஸ்பாட்டுக்கு. அப்போது இப்போ இருக்கிற இடத்துலேருந்து இப்போ க்ளோஸ் ஆன இடம் நம்மளுக்கு 18,203. அப்போது இந்த இடத்திலிருந்து லோவுக்கு 150 புள்ளிகளும் இங்கிருந்து ஹையுக்கு 250 புள்ளிகளும் பயணம் வேணும். அப்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1% இந்த க்ளோசிங்கிலிருந்து பயணம் நடைபெற்றாதான் பிரேக் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே வரப்போகுது. அப்போ இந்த ரெண்டு பிளேஸையும் பிரேக் அவுட் ஆகாத வரை இதற்குட்பட்ட சந்தை நம்மளுக்கு வாலட்டைலாகத்தான் இருக்கும். அப்போ இந்த இடத்திற்குள் நீங்கள் எப்படி உங்களுடைய வியாபாரத்தை வைத்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். இந்த இடத்துக்குள்ளே எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். அப்போ இது ரெண்டும் பிரேக் அவுட் பண்ணாத வரை சந்தை ஒரு பிரேக் அவுட் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் நம்மளுக்கு இதற்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும். இதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அப்பாற்பட்ட அனைத்துமே நம்மளுக்கு டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். அதனால் டைம் வேல்யூ இருக்கிறது மார்க்கெட் இந்த இடத்துக்குள்ள ஒரு சைட்வேக்குள்ளே போனாலே அது கரைந்து விடும். அதற்கு ரொம்ப மிகுந்த சாட்சி அப்படின்னா நேற்றைனா கடந்த வர்த்தகம் தான். நிஃப்டி பார்த்திங்கன்னா 75 புள்ளிகள் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,400 காலே ஏறல. நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமே இதுதான். நீங்கள் இது வரைபடத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இது தெரியாது. அதனால தான் இதை மேற்கோள் காட்டி நம்ம சொல்கிறோம். அப்போ 75 புள்ளிகள் நிஃப்டி ஏறுனதுக்கு இவங்க ஏறல அப்படின்னா டைம் டிகே ஆயிருக்காங்க. ஏன்னா டைம் டிகே ஏன் ஆனாங்க அப்படின்னா 18,400க்கு மேல் செல்லக்கூடிய வாய்ப்புகளுக்கு இவர்கள் நம்பவில்லை அப்படிங்கிறதான் இதனுடைய அர்த்தம். அப்போ அதனால தான் டைம் டிகே இங்கே அதிகமாக இருக்குது. அப்போ 75 புள்ளிக்கு இவங்க ரியாக்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறத இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்த ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா இப்போது ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும், இப்போ ஸ்பாட் 18,200, ஃப்யூச்சர் 18,230. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 புள்ளிகள் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இந்த ப்ரீமியம் அதிகரித்தால் என்ன, குறைந்தால் என்ன, இன்றைக்கி அதன் அடிப்படையில் தான் கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம், புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் 10% நிர்ணயிக்கப்படும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். அதே போல் இந்த அட்டவணை மாற்றங்கள் நம்மளுக்கு எப்படி ஏற்படுகிறது அப்படிங்கிறதை பார்க்கணும். இப்போ 18,100 புட் 18,200 கால்னு ஒரு ஸ்ட்ராங்கல் கொடுத்துருக்குறாங்க. மார்க்கெட் 18,200க்கு மேலே இருக்குது. அப்போ இன்றைக்கி நம்மளுக்கு டேபிள் எப்படியெல்லாம் அமையலாம்? இப்போ 18,400 கால், 18,300 கால், 18,200 புட், இந்த மாதிரி அமைந்து மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தால் அதற்கு ஒரு சிம்டம்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. இல்லை 18,200 கால், 18,200 புட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராடல் இருந்தால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லை 18,300 கால்,
18,200 புட் அப்படி அமைந்தால் அதுக்கு ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ அதற்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாறை நம்மளுக்கு ஏற்படும். இல்லை 18,000 புட், 18,100 புட், 18,200 புட், 18,400 கால், 300 கால், 500 கால் எப்படி அமைந்தாலும் அதற்கு ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். அப்போ இந்த அட்டவணை மாற்றத்திற்கு ஏற்பட நம்மளுக்கு அந்த ரேஞ்ச் மாற்றங்கள் ஏற்படும். அந்த ரேஞ்ச் மாற்றத்துக்கு ஏற்பட்ட நம்மளுக்கு நீங்கள் அந்த ஸ்ட்ரைக் செலெக்ஷன் செய்கிறதுக்கு இது ஏதுவாக இருக்கும். அதற்கு உட்பட்டு தான் இது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், இந்த ஸ்ட்ரைக் தான் ஒரு ஆக்டிவாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத இவங்க இம்பேக்ட் பண்ணுறாங்க. அது போக நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ரொம்ப முக்கியம். இது என்னென்னா ஒரு மிகைப்படுத்தின மதிப்பு. அப்போ சந்தையில் வந்துட்டு ஏதேனும் ஒரு மொமெண்டம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஹெட்ஜ் பண்ணணும். அப்போ அந்த ஹெட்ஜ் பண்ணணுங்கும்போது இங்கே ஆப்ஷன் ப்ரீமியத்தை வந்துட்டு என்எஸ்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ அந்த இன்க்ரீஸ் பண்ணும்போது அதனுடைய வாய்ப்பு என்னென்னா ஒரு மூமெண்ட் க்ரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போது ஒரு மிகைப்படுத்தின மதிப்பு போது ஒரு பிரேக் அவுட் ஏற்பட்டால் அதற்கு ஒரு மதிப்பு இருக்கும். ஆனால் இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி குறைவாக இருக்கும்போது ஒரு பிரேக் அவுட் ஏற்படுதுன்னா அதற்குண்டான மதிப்பு மிக மிக குறைவாக இருக்கும். ஆனால் இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அதிகரிக்கிறதா இல்லை குறைகிறதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நிஃப்டிக்கு குறியலினா 18,133 டு 18,295, வைட் ரேஞ்ச் 18,038 டு 18,362, ரெசிஸ்டன்ஸ் 18,264, 18,295, 18,347, சப்போர்ட் லெவல் 18,181, 18,183, 18,064 இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 500 புள்ளிகளுக்கு உட்பட்ட 490 புள்ளிகள் ரேஞ்ச் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா நிஃப்டிக்கு பேங்க் நிஃப்டிக்கு இருந்த இதில் ஃபியூச்சர்ஸோட ப்ரீமியம் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்குது. நிஃப்டியில் இருக்கிற ப்ரீமியம் கூட நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியில் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா மே கான்ட்ராக்ட்டுக்கு ஜூன் கான்ட்ராக்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் ஒரு 75 ரூபா. அதற்கு அடுத்தது ஜூன் ஜூலைக்கு வந்து 50 ரூபா இருக்குது. ஆனால் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா அது அப்படியே மாறுபட்டு இருக்குது. மேக்கும் ஜூனுக்குமே 75 ரூபா, அதாவது நிஃப்டியோட சைஸுக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்தது அதற்கும் 75 ரூபா நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டிக்கும் கொஞ்சம் முரண்பாடான ப்ரீமியம் இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். இங்கே அட்டவணை நம்மளுக்கு 44,000 கால், 43,800 கால், 43,500 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ சந்தை வந்துட்டு 43,700 மையமாக வைத்து ஒரு இம்பேக்ட் இருக்க போது. 43,700 புட் ஆப்ஷன் 145 ரூபாய் அப்படின்னா 43,550, 43,700, 43,700 கால் 444 ரூபாய். அப்போ 400 ரூபாய்னு வச்சுட்டாலும் 44,100 இது இம்பேக்ட் ஜோனாக இருக்க போகிறது. இதில் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி குறைவாக தான் இருக்குது. இதனுடைய குறிகளை 43,749 டு 44,256, வைட் ரேஞ்ச் 43,493 டு 44,507. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 44,099, 44,256, 44,572. சப்போர்ட் லெவல் 43,928, 43,749, 43,404, 43,403 இருக்க போகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.